நீ ஓட்டுறியா போண்டியா? டைமாச்சு, சீக்கிரம் வா. ஐயோ ஏங்க சாவி இல்ல, வீட்ல இருக்க போய் பாத்துட்டு வாயேன். சாவியா? வீட்டுக்குள்ளயா? சரி. என்ன வெறுங்கையோட வரான்? வீட்டுக்குள்ள தான் பாருங்க. எங்க சாவி? சத்தியமா வீட்டுக்குள்ள தான் இருக்கு. ஷோ இவன் வேற கடுப்பு. நம்மளல நம்பவே மாட்டல. இரு வரேன். எங்க? இந்த அப்படி பாரு, அங்க பாரு. நான் என்ன சொன்னேன்? அங்க பாரு. பாத்தியா? சாவி வீட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்பவே மாட்டேன் எதுவுமே. போ. ஏங்க வெளியே டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு போலாமா? காசு வேஸ்ட் பண்ணி வெளியே டீ குடிக்கலாம். ஏன்னா அக்கா வீடு பக்கத்துல இருக்குது. போய் டீ குடிச்சிட்டு போலாமா? அக்கா எப்படி இருக்க? வாடா, ஆமா உள்ள வா. சும்மா அந்த பக்கம் வந்தோம், சரி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். டீயா காஃபியாடா? டீயா காஃபியாவா? டீ ஓகே. டீ எடுத்துறோம். சரிடா. சூடா சூடா போலாமா? போலாம். சரி மாமா. ஐயோ சாமி எங்க வச்சா? டேய் பசங்களுக்கு சும்மா காசு கொடுத்து பழக்க மாட்டாத. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நான் தானே கொடுக்குறேன். செல்லகுட்டி இந்த வச்சுக்கோ. சாக்லேட் வாங்கிக்கனே. மாமா வேணாம் மறந்துட்டேன். சரி ஓகே கிளம்பலாம். வெளியே டீ குடிச்சிருந்தா 20,000 முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் 200 ரூபாய் செலவாயிடுச்சு. வீட்டுக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு வெளிய கூட தான் கூட்டிட்டு போல. ஒரு ஃப்ளவர் கூட வாங்கி தர மாட்டேன். ஃப்ளவர் தானே கண்ண மூடு. கண்ண தர. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஃப்ளவர் பா. ஒரு ரோஸ் கூட வாங்கி தர முடியாதா? ரோஸா? ஒரு ரோஸ் ஒத்த ரோஜா 100 ரூபா 150 ரூபா சொல்றது. 20 ரூபா. இவனை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் அவிச்சு அப்படியே மசாலா தடவி பொரிச்சு எடுத்து வச்சுக்கேன். பசங்க நீ நானு சும்மா டேஸ்ட் அல்லு அல்லுன்னு எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். அம்மா இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். இது என்ன படி? இளங்கோ. அது என் பேரு. செல்லப்பா என் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்ப நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்ப. குடி குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல என் பாதி எங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா நான் உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்ட போட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு? இருப்பா விட்டாப்பா. சோறு என்ன நீங்க ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. தெரியாம நடந்துப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. எச்சையே பண்ணாத என்னுடைய பாதி நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது.